விளவங்கோடு தொகுதி காலியாக இருப்பதாக குறிப்பிட்டு தேர்தல் ஆணையத்திற்கு சட்டப்பேரவை செயலர் சீனிவாசன் கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காலியாக இருப்பதாக குறிப்பிட்டு தேர்தல் ஆணையத்திற்கு சட்டப்பேரவை செயலர் ஸ்ரீனிவாசன் கடிதம் அனுப்பியிருப்பதாக தற்போது அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதாரணி பாஜகவில் இணைந்ததை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக சபாநாயகருக்கு தன்னுடைய கைப்பட கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்தை பரிசீலனை மேற்கொண்டு கடிதம் ஏற்கப்பட்டதாக சபாநாயகர் அப்பாவு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காலியாக இருப்பதாக குறிப்பிட்டு சட்டப்பேரவை செயலகம் தரப்பிலிருந்து இன்று காலை வரை எந்த ஒரு கடிதமும் வரவில்லை என தேர்தல் ஆணையர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது சட்டப்பேரவை செயலக தரப்பிலிருந்து சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் தற்போது விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காலியாக இருப்பதாக குறிப்பிட்டு தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று திருக்கோவிலூர் தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட வேண்டுமா என்பது சபாநாயகரின் பரிசீலனையில் இருப்பதாகவும் சட்டப்பேரவை செயலர் சீனிவாசன் தகவல் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காலியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதை அடுத்து நாடாளுமன்ற தேர்தலுடன் விளவங்கோடு சட்டமன்ற தேர்தலும் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது குறித்தான அதிகாரம் என்பது தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து வெளியிடப்படும். அந்த வகையில்தான் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காலியாக இருப்பதாக குறிப்பிட்டு தேர்தல் ஆணையத்திற்கு சட்டப்பேரவை செயலகத்திலிருந்து கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி.